இன்னைக்கு ஃப்ளேம்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது சி லாங்குவேஜில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு. ஸோ ஃப்ளேம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அதில் 2 நேம் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேமு, அடுத்து உங்கள் பார்ட்னர் நேம். ஸோ நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ ராஜா ராணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேர் வந்து ராஜா, ரெண்டாவது பேர் ராணின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக உள்ள வேர்ட்ஸை வந்து எரேஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரில் வந்து முதல் எழுத்து ஆர்ஆர் கேன்சல் ஆயிடணும், அடுத்து ஏஏ கேன்சல் ஆயிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ, இதில் என்ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 2 வேர்டை கூட்டினா 4 அப்படிங்கிறது வரணும். ஸோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து ஆர் அப்படிங்கிறது ஆர்ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்தது ஏஏ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனது போக ஜேஏ என்ஐ டோட்டலாக வந்து 4 தான் வரும். ஸோ இந்த 4ல் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப்எல்ஏ எம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் ஆயிடணும். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ப்ரோக்ராமில் டாட் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஈலேருந்து கவுண்டிங் பண்ணோம், ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் 1 2 3 4. ஸோ எல் வந்து எரேஸ் ஆயிடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ 1 2 3 4 வந்து எஃப் வந்து எரேஸ் ஆயிடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ என்ன பண்ணணும்னா ஏ வந்து அடுத்து வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அடுத்து இஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒன்று நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இ மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இ வந்துன்னா அவுட்புட் வந்து ராஜா ராணிக்கு வந்து எனிமி அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ரன் டைமில் வந்து நான் நேம் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரி ஒரு நேம், என்ட்ரி ஒரு பார்ட்னர் நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து லென்த் வந்து ஃபஸ்ட்டு நேமுக்கு ஒரு லென்த் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ அடுத்து செகண்ட் நேமுக்கு ஒரு லென்த்து. ஸோ ராஜாவுக்கு 4, ராணிக்கு 4 அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் ரெண்டுமே காமனாக உள்ளது என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து ஐ வந்து 0, ஜே வந்து 0. ஸோ இப்போ வந்து ஐ 0லே தான் இருக்கும், ஜே மட்டும்தான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து 6 எடுத்து மீதி இருக்க ரெண்டாவது நேமில் ஸோ எல்லா கேரக்டரோடையும் கம்பேர் பண்ண போகிறீங்க. கம்பேர் பண்ணும்போது ஸோ ஈக்குவலாக இருந்தால் ஸோ ஃபஸ்ட் டைமே பாருங்கள், நேம் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0 பொசிஷனில் 6 இருக்கும், நேம் 2லேயும் 6 இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் 2 இதுலையுமே டாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக் கொடுத்துட்றேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு தடவை ஈக்குவல் வந்துச்சுன்னா பிரேக் பண்ணிடணும். ஸோ பிரேக் பண்ணினா ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணும், ஏவை எடுத்து ஸோ ராஜா அப்படிங்கிற செகண்ட் கேரக்டர் வந்து ஏ. ஸோ அந்த ஏ வந்து என்ன பண்ணும், மறுபடியும் ராணியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா ராணியில் ஏ இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ பிரிண்ட் ஆகும்போது நேம் ஒன்றில் டாட் டாட் ஜேஏ அப்படின்னு வரும். ஸோ அடுத்து ரெண்டாவது நேமில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் டாட் என்ஐ அப்படின்னு வந்துடும். ஸோ அதாவது ராஜா ராணியில் காமனாக உள்ள வேர்ட்ஸ் ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதில் மொத்தம் எவ்வளோ லென்த்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேம் 1ல் வந்து டாட் விட்டுட்டு மீதியெல்லாம் கவுண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நேம் 2ல் டாட்டை விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணால் டோட்டலாக வந்து ஸோ நேம் 1ல் எவ்வளவு, நேம் 2ல் எவ்வளவு, ஸோ 2 + 2 ஸோ 4 அப்படிங்கிறது டோட்டல் கேரக்டர் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ எடுத்தோடனே நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் டோட்டல் கேரக்டர். ஸோ ஏன் மைனஸ் பண்ணுறேன்னா அரேவோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் ஒரு வைல் லூப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ எனக்கு வந்து 5 டைம்ஸ் மட்டும் 0 to 4 டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸில் வந்து FLAME ஸோ எஸ் 6 கேரக்டர் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து ஒரு 5th 0 to 4 வரைக்கும் வந்தால் போதும். ஸோ 5 கேரக்டர் வந்தால் போதும். ஸோ எனக்கு 5th வந்து ஒரு எழுத்து தனியாக செப்பரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த லூப் வந்து ஒரு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆர்ஐனா ரிமைண்டர் இண்டெக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இண்டெக்ஸில் டோட்டல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணிக்கு வந்து 4. ஸோ இப்போ 4 - 1 3. அப்போ தேர்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸில் 0 1 2. ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள், FLA ஸோ MES அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், 4th இண்டெக்ஸை வந்து 4th இண்டெக்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4th தேர்டுங்களா, தேர்ட் இண்டெக்ஸ் 0 1 2 3. ஸோ எம் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ எம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ எம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இஎஸ்லேருந்து மறுபடியும் கவுண்டிங் பண்ணணும். ஸோ அந்த இஎஸ் வந்து என்ன பண்ணணும், எம் இருக்க இடத்துல இயும் இ இருக்க இடத்துல எஸ்ஸும் அப்படியே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ கடைசி லாஸ்ட் கேரக்டர் வந்து என்ன வேணும், ஸோ அந்த இஎஸ் வந்து எம்முக்கு முன்னாடி வந்துடணும். ஸோ அதான் ரெண்டாவது ஸ்டெப்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ
அந்த கோட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ தேர்ட் இண்டெக்ஸில் வந்து கேங்கிறது வந்து தேர்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸில் எம் போயிட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எம் இருக்க இடத்துல இ வந்துடும், இ இருக்க இடத்துல எஸ் வந்துடும், கடைசி கேரக்டர் நல் கேரக்டராக போட்டுருணும். ஸோ பேக்ஸ்லாஷ் 0. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஃபார் லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பண்ணும், ஒரு டெம்பரரியாக ஜியில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எதுக்காக ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும், அடுத்து வந்து அந்த இஎஸ்லேருந்து நான் கவுண்ட் பண்ணும் 1 2 3 4 அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன், இன்னொரு டெம்பரரியாக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேம்ஸு. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோர் பண்ணி, ஸோ அடுத்து எகைன் வந்து மறுபடியும் மேலே வந்து செகண்ட் ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணோம்னா, உங்கள் ஃப்ளேம்ஸ் கவுண்ட் வந்து என்ன ஆயிரும்னா, ஸோ 5லேருந்தே, ஸோ இப்போ 6 இருந்தால் இப்போ 5 ஆயிரும். ஸோ அடுத்து 4 ஆகும், 3 ஆகும், 2 ஆகும். ஸோ சிங்கிள் கேரக்டர் வந்தோடனே உங்களுக்கு என்ன லூப் போட்டு வெளியே வரும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன வரும்னா, ஸோ சுவிட்ச் ஆஃப் எஃப் ஆஃப் 0. ஸோ எஃப் ஆஃப் 0ல வந்து ஈன்னு ஸ்டோர் ஆச்சுன்னா எனிமி, எம்னு ஸ்டோர் ஆச்சுன்னா மேரேஜ். ஸோ அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, ஆல்ட் F9, கண்ட்ரோல் F9. ஸோ ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ட்ரி ஒரு நேம் RAJA ராஜான்னு டைப் பண்ணுறேன், பார்ட்னர் நேம் ராணி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நேம் 1ல் பாருங்கள் ஆர் வந்து டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நேம் 2ல் டாட் NI. ஸோ நேம் 1 வந்து லென்த் வந்து 2, நேம் 2ஓட லென்த் 2. ஸோ டோட்டல் கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் கேரக்டர்ஸ் 4 தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் FLA. ஸோ எம் காணாம பாருங்க. ஸோ எம் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ நான் அதை பிரிண்ட் அப்லாம் எடுத்து விட்ருங்க. ஸோ அடுத்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்லேருந்து கவுண்ட் பண்ணோம் 1 2 3 4 அப்படின்னா எல் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து 1 2 3 4னா எஃப் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து ஏஇஎஸ் மட்டும் இருக்கும். ஏஇஎஸ்ல 1 2 3 4 அப்படின்னா ஏ கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனலாக இஎஸ் மட்டும் தான் இருக்கு. அதில் 1 2 3 4 போட்டுனா எஸ் கேன்சல் ஆயிரும். இ மட்டும் தான் வருது. ஸோ ஈனா எனிமீஸ். ஸோ இன்னொன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேற ஒரு பேர் செக் பண்ணி பாருங்க. நான் என்னோட நேம் செக் பண்ணுறேன், கௌதமன் சங்கீதா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, ரெண்டுலையும் காமனாக உள்ள கேரக்டர் போனதுக்கு 3 3ன்னு வருது, 6ன்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதாங்க ஃப்ளேம்ஸ் ப்ரோக்ராம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக போடுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.